என் குருநாதர் முதல்வர் மாதேஸ்வரனை வணங்கி வருகின்ற 29/3/2025 சனி பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு வர்ற மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா, விரயத்தில் சனி வர்றார். 7 நாட்டு சனி ஆரம்பம். அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா, விரயத்தில் சனி நிற்கிறார். அப்போ 7.5 வருஷத்துல விரை சனி, ஜென்ம சனி, பாத சனின்னு 7.5 வருஷம் நிறுத்துவார். ஒவ்வொரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, மீனத்துக்கு கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வர்றார். அப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல, மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்காரும்போது விரை விரை சனின்னு ஒன்று ஆரம்பிக்கணும். அப்போ இது சுத்தா, 2வது சுத்தா, 3வது சுத்தா அப்படின்னு நம்ம பார்த்து எடுத்த பலன்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியுங்க. அப்போ பொதுவான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, விரயத்தில் இருக்கும்போது மேசராசிக்காரங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த விரயத்தை நீங்கள் சுபவிரயமாக மாற்றிடுங்க முதல்ல. விரயமாகாமல் தடுத்து அந்த விரயத்தை நீங்கள் சுபவிரயமாக மாற்றணும். அது எப்படி மாற்றுறது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, விரயத்தை சுபவிரயம்ல வீடு எடுக்கிறதுனா எடுத்துருங்க. பழைய ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறீங்களா பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்ங்க. பரணி 1, 2, 3, 4 பாதம்ங்க. கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம். அப்போ இந்த 9 பாதத்தில் பிறந்தவங்க மேசராசியில் இருப்பீங்க. அப்போது இந்த விரயத்தில் இருக்கும்போது நீங்கள் சுபவிரயமாக மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையுங்க. அப்போது 7.5 நாடு சனி விரயத்தில் வரும்போது நீங்கள் எடுத்த உடனே திருநள்ளாறு கிளம்புன்னு சொல்லுவாங்க. பட் என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல சீர்காழி பக்கத்தில் மாணிக்க விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. அங்கே போனீங்கன்னா முத்துக்குருக்கள்னு ஒருத்தர் இருப்பார். அவர் மூலியத்திலேயே பால் அவர் அந்த குருக்கள்கிட்ட சொல்லிங்க, நீங்களே உங்கள் கையால் பால் வாங்கி பொதுவாக இந்த பெண்கள் இந்த மேசராசியில் இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த கோயிலில் போய் சீர்காழி டவுன் கடை வீதியில் இருக்கிற மாணிக்கமுத்து விநாயகர் கோயிலில் போய் முத்துக்குருக்கள்கிட்ட நீங்கள் பால் வாங்கி உங்கள் கையாலேயே சனீஸ்வரருக்கும் நீலாதேவிக்கும் உங்கள் கையால் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருநள்ளாறு போங்க. திருநள்ளாறு வெள்ளிக்கிழமை நைட்டு போய் ஸ்டே பண்ணிக்கங்க. சனிக்கிழமை காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சு நலன் குளத்தில் குளிச்சுட்டுங்க. அப்புறம் நீங்கள் துணியெல்லாம் மாற்றிட்டு அங்கேருந்து நேராக 6 to 7 இது சனிக்கிழமை சனியோட ஓரைங்க. அப்போ நீங்கள் 6 to 7 சனிக்கிழமையும் இருக்குது, சனியோட ஓரையும் இருக்குது, சனீஸ்வரனோட ஸ்தலத்திலையும் இருப்பீங்க. அப்போ அந்த 6 to 7 அந்த நம்ம சனி பிளானட்டோட உங்களுக்கு கதிர்வீச்சுகள் கிடைக்குங்க. எவன் உங்களுக்கு தோஷம் கொடுக்குறானோ அவன் காலில் போய் மன்னிப்பு கேட்கறதா உங்களுக்கு 10 அடிக்கு 8 அடி மிச்சமாகும். 2 அடி விழுகுதான் நம்மளுக்கு அடி மிச்சமாகிறது தான் கணக்குங்க. அவருக்கு ஒரு 30 ரூபாய்க்கு தேங்காய் பழம் வாங்கி உடைச்சிட்டு, உன்னால் நான் பட்ட கஷ்டம் போதும், நல்ல வழி காட்டு அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் இப்படியே நிறுத்தக்கூடாதுங்க. வருஷம் ஒரு தடவை போனீங்கன்னா, அப்போ 7 வருஷத்துக்கு 7.5 வருஷம் 7.5 நாட்டு சனி நடப்பில் இருக்கும். வருஷம் ஒரு தடவை போனீங்கன்னா 7 வருஷத்துக்கு 7 தடவை. அந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை போனீங்கன்னா 8 தடவை ஆயிரும். அப்போ சனியோட நம்பரான 8 வந்துரு. அப்போ அந்த 8 வந்துருச்சுங்கன்னா அதிலிருந்து நீங்கள் அந்த வியாபித்த அந்த அதாவது அந்த சனியோட தாக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அப்புறம் சனீஸ்வரம் கோயிலுக்கு திருநள்ளாறு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உள்ளூரில் இருக்கிற நால்வர் பாடி இருக்கணும். நால்வர் பாடின அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தர் இவங்க பாடின சிவன் ஸ்தலத்தில் போய் ஆஞ்சநேயருக்கு ஒரு நெய்தீயம் போட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை, காலபைரவருக்கு ஒரு நெய்தீயம் போட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை, சனீஸ்வரருக்கு ஒரு எள்ளு தீயம் போட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை. இதை பண்ணினீங்கனாலே உங்களுக்கு சனியோட வியாபத்தன்மை கண்டிப்பாக கம்மியாகி நல்லதே நடக்கணுங்க. நீங்கள் எதை பற்றி விரயத்தில் இருக்கிறாருன்னு சும்மா பயப்படக்கூடாதுங்க. அதாவது 7.5 நாள் சனி இப்போ முதல் சுத்தாக இருந்தாலும் சரி, 2வது சுத்தாக இருந்தாலும் சரி, 3வது சுத்தாக இருந்தாலும் சரி, 7.5 நாட்டு சனி ஒன்றும் உங்களுக்கு பெருசாக கெடுக்க மாட்டாருங்க. நல்லது தான் பண்ணுவார். அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் கொடுத்துருவார். அடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு பார்த்திங்கன்னா
லாபத்துல சனிக்கு வருவாரு. அவர் ஏற்கனவே 9, 10 கூடிய தர்மபாக்கிய அதிபதி. அவர் 11ஆம் இடம் லாபத்துல உட்காருவாரு. அப்ப நீங்க என்ன பண்ணலாங்கன்னா, உயர் பதவிகள், அதே மாதிரி விவசாயம் செய்யறதுங்க, போர் போடுறது, கிணறு வெட்டுறது, இது எல்லாமே நீங்க பண்ணலாம். அப்போ இப்ப இருக்க ரிஷபராசிக்கு லாபத்துல உட்கார்ந்திருக்கிற சனி, அருமையான முன்னேற்றங்கள குடுப்பாரு. அப்ப நீங்க எதுக்குமே பயப்படல. இப்ப நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறீங்க. நீங்க 2 ஒரு உயர் பதவிக்காக என்ன பண்றீங்க? எக்ஸாம் எழுதுறீங்க. அதுல பாஸ் பண்ண முடியல. மறுபடியும் எக்ஸாம் எழுதுறீங்க. பாஸ் பண்ண முடியல. இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்க எழுதி பாருங்க. பாஸ் பண்ணிருவீங்க. அப்புறம் முக்கியமான ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, நடக்கிற திசா, புத்தி அந்தர காலங்கள்ல கணக்கு வச்சு தான் நம்ம இந்த சனி பெயர்ச்சிய நம்ம கணக்குல கொண்டுட்டு வர முடியும். நல்ல திசைகள் நடந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா இருக்குமுங்க. புரியுதுங்களா? நல்ல திசை, நல்ல புத்திக இப்படியெல்லாம் இருந்ததுன்னா, நான் சொல்றது உங்களுக்கு நடைமுறையில வரும். தைரியமா இருங்க. இப்ப பெண்களுக்கு இது பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு ஜென்மத்தில இருக்கிற குரு விலகணும். ஜென்மத்தில இருக்கிற குரு விலகுனாலே, அவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் நல்ல முறையா குடுக்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து 10ல சனி உட்கார்றாருங்க. இந்த 29/3/2025ல 10ல சனிக்கு வருவாரு. இப்போ 9ல இருக்கிற சனி கரெக்ட்டா 10க்கு வருவாரு. அப்போ 10ல வந்து நின்னாருன்னா, திருவாதிரை நட்சத்திரம்னு மிருகசீரிடம் சாரி மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தில பிறந்தவங்க, நீங்க மிதுன ராசியில இருப்பீங்க. அப்ப இந்த மிதுன ராசிக்கு வந்து 9ல இருக்கிற சனி 10ல வந்துச்சுன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா உபரியா ஒரு தொழில் செய்யலாங்க. அதில எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அட்டகாசமா வந்துருவீங்க. புதுசா ஒரு தொழில் செய்யலாங்களா? கண்டிப்பா செய்யலாங்க. புதுசா ஏதாச்சும் வண்டி வாகனம் எடுத்து செய்யலாங்களா? அது நீங்க செய்யலாம். ரியல் எஸ்டேட் பண்ணலாங்களா? பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கலாங்களா? வைக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு நீங்க செய்யலாம். தொழில் வந்து உபரி இன்னொரு தொழிலு வரும் கண்டிப்பா. கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தாங்க விடுதலையே. அஷ்டம சனி நடப்புல இருந்தாருங்க. இப்ப அவரு வந்து பார்த்தீங்கன்னா 9 சனி போயிட்டாரு. 2 வருஷமா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இனி உங்களுக்கு எந்த தொல்லையும் குடுக்காம 9ல போய் சனி நின்னுக்குவாருங்க. உங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கடகராசிக்காரருக்கு அஷ்டம சனி விலகுனதே அகப்பட்டவங்களுக்கு அஷ்டமத்தில சனி, ஓடி போறவங்களுக்கு 9ல குரு மாரிங்க. இனி வந்து உங்களுக்கு எந்த தொல்லையும் இல்ல. நல்லா இருப்பீங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்பதாங்க 7ல சனி, கண்டக சனி. இனி அஷ்டம சனி 29/3/2025ல அஷ்டம சனி வந்துரும். இந்த அஷ்டம சனி காலத்தில நீங்க என்ன பண்றீங்கன்னா, குச்சனூர் போயிருங்க. தேனி மாவட்டத்துக்கு பக்கத்தில குச்சனூர்னு சனீஸ்வரனோட ஸ்தலம் இருக்குங்க. 4, 7, 8 இங்க இருந்தா நீங்க குச்சனூர் தான் போணும். அப்ப 7ல கண்டக சனி இருந்து, இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி வர்றாரு. அகப்பட்டவங்களுக்கு அஷ்டமத்தில சனி அப்படிங்கிற மாதிரி, அஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்பிச்சிரும். திசாபுத்தி அடிப்படையில தான் திசை கோச்சார ரீதியா இருக்கிற சனி வேலை செய்வாருங்க. அது குரு பெயர்ச்சியா இருந்தாலும் சரி, ராகுகேது பெயர்ச்சியா இருந்தாலும் சரி, சனி பெயர்ச்சியா இருந்தாலும் சரிங்க. திசாபுத்தி அடிப்படை ரொம்ப முக்கியங்க. அத வச்சு தான் இந்த சனி வந்து என்ன பண்ணுவாருன்னு நம்ம கணக்குல கொண்டுட்டு வர முடியும். அப்போ மகம் நட்சத்திரத்தில பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரத்தில பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி வந்துச்சுங்கன்னா, தேனிக்கு பக்கத்தில இருக்கிற குச்சனூர் போயிங்க. அங்க ஒரு கெனால் வரும் வாய்க்கால். அந்த வாய்க்கால்ல நீங்க குளிச்சுட்டு, துணி மாத்திட்டு, அப்புறம் போய் ஒரு 7 தீபம் வாங்கி சனீஸ்வரருக்கு தீபம் போட்டுட்டு, ஒரு காகம் ஒண்ணு வாங்கி தலை சுத்தி வச்சுட்டு, அது மேல சில்லற காசு ரூ. 1, 50 காசு வச்சுட்டுங்க, ரூ. 30க்கு தேங்காய் பழம் வாங்கி உடைச்சுட்டு, தேங்காய் பழமெல்லாம் திருப்பி ரிட்டர்ன் அங்கேயே வாங்கிக்குவாங்க. அத குடுத்து சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு, உங்க பேர்ல அதாவது சிம்மராசினிக்காரங்க உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு, வெளிய வந்து இந்த கை, கால் இல்லாதவங்க, ஊனமுற்றோர், ஹேண்டிகேப் அவங்களுக்கு வந்து ஒரு ரூ. 10க்கு சாப்பாடு வாங்கி குடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. வந்துட்டு அதே மாரி இதே தாங்க. உள்ளூர்ல இருக்கிற சிவன் ஸ்தலத்தில போயி, ஆஞ்சநேயருக்கு ஒரு தீபம், காலபைரவருக்கு ஒரு தீபம், சனீஸ்வரருக்கு ஒரு எள்ளு தீபம் போட்டு கும்பிட்டுக்கிட்டே வாங்க. உங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிரும். ஆடி மாசம் அங்க திருவிழா நடக்குங்க. நல்லா இருக்கும்ங்க. பிரசித்தி வாய்ந்த ஸ்தலம் தான் அந்த சனீஸ்வர குச்சனூருங்க.
அப்போ நீங்க போலாம் நல்லா தான் இருக்கு. இதே மாரி இப்ப 2 1/2 வருஷம் சனி உங்களுக்கு அஷ்டமி சனி இருக்குன்னா, நீங்க 3 தடவ வருஷம் ஒரு தடவ போயிட்டு வந்தீங்கனாலே, சனியோட தாக்கத்திலருந்து கொஞ்சம் வெளிய வருவீங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7ல சனி வரப்போறாரு. 6ல இருக்கிற சனி 7க்கு வரப்போறாரு. அப்ப அதனால என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டக சனின்னு சொல்லுவாங்க. அப்ப வண்டி வாகனத்தினால தொல்லை ஏற்படும்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வண்டி வாகனத்தினால தொல்லை ஏற்படக்கூடாதுன்னா, நீங்க இதையவே செய்யுங்க. எதை செய்றீங்க? குச்சனூர் போயி, இப்போ நான் முன்னாடி என்ன சொல்லனோ, அதே இதுல நீங்க செஞ்சுட்டு வந்துட்டு, உள்ளூர்ல இருக்கிற சிவன் ஸ்தலத்துக்கு நீங்க அர்ச்சனை பண்ணிட்டுருங்க. பாக்கி ஒண்ணும் பண்ண மாட்டாரு. துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி 6ல போய் உட்கார்றாரு. கடனுகள அடைச்சு நாணயத்த காப்பாத்த போற நேரம் அவங்களுக்கு. நல்ல டைம்ங்க அவங்களுக்கு. துலாம் ராசிக்காரங்களுக்கு இனி நல்லா இருக்குங்க. அடுத்தது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எடை குறையுமாகுங்க. ஏதாவது அசட்டுக, பூர்வீக சொத்துக்கள், இல்ல உழைச்சு சம்பாரிச்சு வச்சுக்கிறதுங்க. இதுல எல்லாம் நீங்க எடை குறைய கண்டிப்பா இந்த 2 வருஷத்துல நீங்க பண்ணுவீங்க. பயப்படவே வேண்டியதில்லைங்க. விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப நல்ல டயம். எடை குறையுமாகும். உபரிய தொழில் செய்யலாம். வீடு கட்டலாங்க. வீடு வாங்கலாம். புதுசா பூமி வாங்கலாம். பூமியில ஏதாச்சு புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபென்சிங் போடலாம். சாதாரண பூமியா இருந்ததுன்னா, அந்த தோட்டத்த வந்து நல்லது பண்ணலாம். இப்ப வெறுங்காடா இருக்கிறத வந்து தென்னை மரம் வைக்கலாம், மாமரம் வைக்கலாம். இந்த மாரி ஆல்ட்ரேஷன் ஒர்க் நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப நல்ல டைம் இது. தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4ல சனி, அஷ்டம சனி வந்து உட்காருவாரு. அப்ப 4ல சனி உட்கார்ந்தாருன்னாங்க, உயர்கல்வி சூப்பரா இருக்குங்க. மேற்கல்வி, உயர்கல்வி படிச்சு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுங்க. அதே சமயத்தில புதுசா தொழில் தொடங்குறதுங்க. இது எல்லாம் நல்லது நடக்குங்க. ஆனா தனுசு ராசிக்காரங்க இதை பத்தி நீங்க கவலைப்படலாம். அவங்களும் குச்சனூர் போயிட்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்கு. போராட நட்சத்திரத்தில பிறந்த பெண்களா இருந்தாங்கன்னா, டிஎன்பிசி வந்துச்சுங்கன்னா, பெண்கள் பொதுவா லேடீஸுங்க. இப்போ டிஎன்பிசி, டிஆர்பி வந்ததுன்னா, கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல கனிஞ்ச காலம். மேற்கல்வியில ஏதாச்சும் இப்போ நீங்க உயர்கல்வி, உயர்கல்வி அப்படி ஏதாச்சும் நீங்க படிக்கணும்னா, பிஹெச்டி பண்றேன்னா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அடுத்ததுன்னா 5, 6 ஏழ சனி வரும்போது உங்களுக்கு நல்ல டைம் ஓடுங்க. இப்போ குழந்தைங்க ஏதாச்சும் கேம்பஸ் இன்டர்வியூல காலேஜில படிக்கிறவங்க, கடைக்காலத்தில இருக்கிறதுனால, ஏதாவது கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குமான்னா, கண்டிப்பா கிடைக்குமுங்க. பெரும்பாலும் போராட நட்சத்திரத்தில பிறந்த பெண்கள் வந்து கண்டிப்பா நீங்க டிஎன்பிசி அட்டெண்ட் பண்ணுங்க. அருமையான முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா 4ல உட்காந்தோன்னா 10ஆம் இட தொழில்ஸ்தானத்த பார்ப்பாருங்க. நல்லா இருக்குமுங்க. நீங்க ஒண்ணும் பயப்படவே பயப்படாதீங்க. மகர ராசிக்காரங்க வந்து இப்ப தான் விடுதலை ஆயிருக்காங்க. ஒண்ணு இந்த 29ஆம் தேதி 3வது மாசம் 2025 நல்ல ஒண்ணு நீங்க உங்க காரிய, கௌரவம், வெற்றி இதெல்லாம் ஜெயிக்கிற நேரம் தான் ஓடுதுங்க. கும்பராசிக்கு பாத சனிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குங்க. இப்ப குடும்பத்தில சனி நிக்குது, பொருளாதார தடை, இந்த குடும்பத்தில பிரச்சனை வருமா? அப்படின்னு பெண்கள் யோசனை பண்ணீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வராது. நீங்க நேரா பெண்கள் வந்து சீர்காழி டவுன் கடையில இருக்கிற அந்த மாணிக்கமுத்து விநாயகர் கோயில்ல போயி, உங்க கையாலேயே பால் வாங்கி சனீஸ்வரருக்கு நீலாதேவிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு, அப்புறம் நீங்க திருநள்ளாறு போங்க. எடுத்தோனே திருநள்ளாறு 7 நாட்டு சனி, ஐயய்யோ! வந்துட்டாரு அப்படின்னு ஓடக்கூடாதுங்க. இங்க போயிட்டு அப்புறம் அங்க போங்க. நல்லதே நடக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில சனி உட்கார்ந்திருக்கிறாருங்க. இந்த ஜென்மத்தில சனி உட்கார்ந்திருக்கனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உடல் ரீதியா, மருத்துவ ரீதியா தொல்லைகள் வரும். ஜென்மத்தில உட்கார்ந்தாருன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்கங்க. அப்போ உடல் ரீதியா அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வருமான்னு கேட்டா, வருங்க. இப்போ நான் 2 1/2 வருஷம் விரயத்திலேருந்து வந்திருக்காங்க. இப்போ ஜென்மத்தில உட்கார்றாரு. அப்போ ராசியில உட்கார்றதுக்கு பேர் தான் ஜென்மம்னு சொல்லுவோங்க. அப்ப இந்த ஜென்மத்தில உட்கார்ந்திருக்க சனி என்ன பண்ணுவாருன்னா, உடல் ரீதியா ஏதாச்சு நம்ம உடம்ப பார்க்கணும், வாக்கிங் போறது, இதெல்லாம் நிறுத்தக்கூடாதுங்க. சுகர் டெஸ்ட்டு, பிரஷர் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். உடல உடல் ஒத்துழைச்சா தாங்க எதுவுமே நம்ம பண்ண முடியும். நம்ம உடம்ப கெடுத்துட்டோம்னா, கண்டிப்பா அவர் வேலைய கரெக்ட்டா செய்வாருங்க. அதனால நீங்க உடல் ரீதியா இருக்கிறத பார்த்துட்டு திருநள்ளாறு போயிட்டு வாங்க. மாணிக்கமுத்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெண்கள் பொதுவா எதையுமே வந்து ம் நெகட்டிவா எடுக்காதீங்க. பாசிட்டிவா எடுத்துட்டு நீங்க பாட்டுல போலாம். நல்லதே நடக்குங்க. இதுவரைக்கும் நீங்க 12 ராசியில இருக்கிறத இந்த
சனி பயிற்சியோட தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே கோச்சார ரீதியா வர்ற பலன் தாங்க. ஆனா, லக்கின சுபர் யோகர், லக்கின சமமானவர்கள், லக்கின நண்பர்கள் இவங்களோட பிரகாரம் தான் 7 நாட்டு சனிங்கிறது வேலை செய்யுங்க. இப்ப பொதுவான கருத்து உங்களுக்கு எடுத்துக்கங்க. சிம்ம லக்னம் வச்சுக்கங்க அப்படி. சிம்ம லக்னம்னு வச்சுக்கங்க. சிம்ம லக்னத்தில பிறந்த ஒரு பெண்ணு, ராசி வந்து பார்த்தீங்கன்னா, மகர ராசி, கும்பராசி இல்ல. சிம்ம லக்னத்தில பிறந்து கும்பராசின்னே வச்சுக்கங்க. கும்பராசி பிறந்திருக்கிறாங்க. சதய நட்சத்திரத்தில பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில உட்கார்ந்தா சந்திர வர்க்கோத்தம் அடைவாரு. அப்ப சதய நட்சத்திரம்னே பிறந்துக்குங்க பொதுவா. சிம்ம லக்னத்தில பிறந்து, சதய நட்சத்திரம் கும்ப ராசியில பிறந்தாங்கன்னா, இப்போ உங்களுக்கு சொல்றேன் பார்த்தீங்களா? அதாவது கும்ப ராசிக்கு அதிபதி சனி தான். அவரு வந்து உங்களுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டாரு. நல்லது தான் பண்ணுவாரு. அப்படின்னு சொல்லி நினைக்கலாங்க நீங்க. அது தவறான விஷயமா போய் முடிஞ்சு போயிருங்க. எப்படின்னு கேட்கிறீங்களா? சிம்ம லக்னத்துக்கு 6 குடையவரும் 7 குடையவருமான சனி. லக்கின சுபர் யோகர் பாவர் பகைவர். அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து வருமே தவிர, ராசிக்கு அதிபதி எடுத்து நம்ம பண்ணவே முடியாதுங்க. அது அந்த இது வந்து என்னோட குருநாதர் மாதேஸ்வரன், ஜோதிட பேராசிரியர் எம்.ஐ.ஜி.எஸ் அவர்களோட பிரகாரம் நான் கத்துக்கிட்டவனுங்க. என்னோட அனுபவ ரீதியாவும் நான் சொல்றேனுங்க. அப்ப சிம்ம லக்னமா இருந்து சதய நட்சத்திரம் கும்பராசியா இருந்ததுன்னா, தொல்லை அதிகமா இருக்கான்னா, கண்டிப்பா சனியோட தொல்லை 100க்கு 200% உங்களுக்கு தொல்லை அதிகமா தான் இருக்கு. கடக லக்னமா இருந்ததுன்னா கேட்கவே வேண்டியதில்ல. பெண்ட கழட்டி போடுவாருங்க. அப்போ இந்த தன்மை எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, லக்கின சுபர் யோகர்கள் மூலத்தில தான் நம்ம எடுத்து இந்த சனி பயிற்சி நீ எடுக்கணுங்க. அதுக்கு அடுத்து திசாபுத்தி பலன பார்த்துக்கணுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ச இப்போ சிம்ம லக்னத்தில பிறந்திருக்கிறீங்க. பூரம் நட்சத்திரத்தில பிறந்திருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஓடுறது வந்து பொதுவான கருத்து. செவ்வாய் திசை நடப்புல ஓடுதுங்க. செவ்வாய் திசை நடப்புல ஓடி சனி பெயர்ச்சி ஆச்சுங்கன்னா, செவ்வாய், சனி 2 பவர் பகைவரா மாறிருவாங்க. அப்ப செவ்வாயோட வீட்டுக்கு சனி வந்தாருன்னா, பகைத்தன்மை எடுப்பாருங்க. அப்ப சனி பெயர்ச்சி வந்து கொடூரமா இருக்குமான்னா, கண்டிப்பா கொடூரமா தான் இருக்கும். நீங்க இத வேக்கானமா தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர திசை நடப்புல இருக்குதுங்க. இப்ப நீங்க சுக்கிர திசை உங்களுக்கு நடப்புல பொதுவான கருத்துங்க. இப்ப நம்ம ஆயில்ய நட்சத்திரத்தில பிறந்து கடக ராசிங்க. கடக லக்னம் அப்படியே வச்சுக்குவோங்க. சரிங்களா? அப்போ சுக்கிர திசை நடப்புல இருந்து, அஷ்டம சனி நடப்புலயே இருந்தாலும், அவங்கள பெருசா பாதிக்காதுங்க. சுக்கிரனோட சனி ஒத்து போயிருவாருங்க. இப்படி எப்பவுமே திசாபுத்தி அடிப்படையில தான் நம்ம பாவர் லக்னத்துக்கு சுபர் யோகர், பாவர் பகைவர் என்ற அந்த இடத்த வச்சு தான் நம்ம எடுக்கணுங்க. நடக்கிற திசையும் நம்ம கணக்குல வச்சு தான் நம்ம சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எந்த பெயர்ச்சியா குரு பெயர்ச்சியா இருந்தாலும், அது அந்த அடிப்படையில தான் பலன்கள் வருமே தவிர, நம்ம பொதுவான கருத்து நான் எடுக்கிறது இல்லைங்க. என்னோட குருநாதர் எனக்கு அதத்தான் வழிகாட்டியிருக்கிறார். நான் எப்பவுமே இப்படித்தான் எடுக்கிறேனுங்க. அதனால இதை பார்த்துக்குங்க. ரொம்ப யோசனை பண்ண வேண்டாங்க. பெண்கள் வந்து ரொம்ப மனது தளர வேண்டாம். ம். நீங்க நாங்க சொன்ன முறையான பரிகாரங்கள செய்யுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்குங்க. எப்பவுமே நல்லதாவே நினைங்க. எண்ணமும் செயலும் கரெக்ட்டா இருந்தா நம்ம போற பாதை கரெக்ட்டா இருக்குங்க. சரிங்களா? அதனால நீங்க இதை மட்டும் பண்ணுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி போற்றி. வணக்கம்.